சிங்காரவேலன் இருக்கிறார்கள். தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறன் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பூங்காவனம் இருக்கிறார்கள். பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் பொதுச் செயலர் திரு நூமன் அவர்கள் இருக்கிறார்கள். தேசிய பார்வை அணியினுடைய துணைத் தலைவர் பருவன் இருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஊக்கம் தருகின்ற வழியில் ஒரு சமூக ஆர்வலர் ஏற்கனவே நாங்கள் பல முறை தமிழக அரசுடைய கவனத்துக்கு எங்கள் கோரிக்கைகளை ஊடகங்கள் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நாங்கள் நேரடியாக கொடுத்திருந்தோம். ஆனால் தற்போது வரை எந்த விதமான தீர்வும் எட்டப்படாததால் தான் 16ஆம் தேதி மானிய கோரிக்கை நடைபெற உள்ளது. அந்த கோரிக்கைக்கு முன்னதாக எங்கள் நியாயமான கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் துறையினுடைய அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிப்பினை வெளியிட வேண்டும். அந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த கூட்டமைப்பினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கோம். ஏற்கனவே சென்ற மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது அரசாங்க நிலையம் 20 தொடர்பான ஒரு அறிவிப்பு. ஆனால் இந்த அரசாங்க நிலையம் வெளியிடப்பட்டு ஏற்கனவே ஒரு ஓராண்டு 10 மாதங்கள் கடந்துவிட்டது. எனவே விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பராமரிப்பு தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும். இதுபோன்ற கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும். இல்லையெனில் வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைக்கவும் தயாராகும் என்பதை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு கட்டாயமாக இதை கருத்தில் கொள்ளும் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஏன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராடும் பார்வை மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு 14 வழிமுறைகளை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் அண்மை காலங்களாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களை காவல்துறை ஒடுக்க வேண்டும். அதாவது எங்கள் துறையினுடைய உயர் அதிகாரிகள் இங்கே வழிகாட்டுதல்ல இதனை ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இளம்பாக்கம் இது போன்ற ஒரு புறநகர் தேசிய நெடுஞ்சாலைகளை கொண்டு போயிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் இருக்கு. இது மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் அவதூறை ஏற்படுத்தும் வரை காவல்துறையினர் நடந்துட்டு இருக்காங்க.